பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 20வது அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனமும் சொல்லு பாருங்க. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஆமென். அருமையான ஆண்டவருடைய வார்த்தை. அல்லேலூயா. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். பாருங்க, ஆண்டவர் ஒவ்வொன்றையும் எதற்கென்று படைத்தாரோ அதற்கென்று உபயோகப்படுத்துவதற்கு. கல்லை எதற்கென்று படைத்தார்? வீடு கட்டுவதற்கு. மரத்தை எதற்கென்று படைத்தார்? நம்மளுக்கு காற்று நிழல் தருவதற்கு. அப்போ ஒவ்வொன்றையும் எதற்காக படைத்தார் என்றால், அப்ப பாருங்க, ஒவ்வொன்றையும் அவர் படைத்துட்டு சொன்னார் நல்லதென்று கண்டான். ஆனா படைத்த தெய்வத்தை விட்டுவிட்டு படைக்கப்பட்டவைகளே சிலர் தெய்வம் என்று வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்ப சிலர் ரதங்களை குறித்து சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்ட இயேசுவை தவிர ஒன்றுமே இல்லை. நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தோ மேன்மை பாராட்டுவோம். அல்லேலூயா. அப்ப தேவனை குறித்து மேன்மை பாராட்டும் பொழுது நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தாருங்கன்னா ரதங்களை நம்புகிறவர்கள், குதிரைகளை நம்புகிறவர்கள். அப்ப அந்த நம்புகிறவர்கள் என்ன பண்ணாங்களா? முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ பாருங்க, நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள், கர்த்தரை நம்புகிறவர்களோ எப்படி எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நிற்க செய்வார் உங்களை. கர்த்தரை பிடித்து கொண்ட ஒருவரும் கீழே தள்ளிவிட மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. நிமிர்ந்து நிற்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். எந்த இடத்துல நீங்கள் தலை குனிந்திருங்களோ அந்த இடத்துல நிமிர்ந்து நிற்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். நிமிர்ந்து நிற்க தேவனுடைய வல்லமை உண்டு அவருக்கு. அல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அப்ப அவர் பாருங்க, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். தேவனை ஆராதிக்கிற நீங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்க கர்த்தர் செய்வார். தகப்பனே மை துதிக்கிற சோத்திரம். கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிற சோத்திரம். நேற்றும் இன்று மாறாதே உடைய நல்ல தகப்பனே, உடைய பரிசுத்த கரத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி உடைய பொறுப்பாற்ற தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொண்டு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.